அன்புறவுகளே, நம்ம இப்போ ரியாத்தில் இருக்கோம். நம்மளே லேட்டாக வந்து படுத்தோம். நைட்டு 2 மணி ஆச்சு. இருந்தாலும் நம்மளை ரூமில் தூங்க விடாமல் வாங்க வாங்க வாங்கன்னு போட்டு நச்சரிச்சு அத்தாள் மணி நம்ம ரூமுக்கே வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போ எங்கே போகிறோம்னா, ஏதோ ரொம்ப ரொம்ப விலை கம்மியாக ஹோல்சேலில் மீன் கொடுக்குறாங்களா, மீன் மார்க்கெட் இருக்கான். அதனால் அந்த மீன் மார்க்கெட்டுக்கு போய் ஆகணும் அப்படின்னு ஒரு அடம் பிடிச்சி இப்போ நம்ம மீன் மார்க்கெட் கூப்பிட்டு போகிறதுக்காக வந்திருக்கா அத்தாள் மயனம். வாங்க இப்போ நம்ம மீன் மார்க்கெட்டில் போயிட்டு என்னென்ன மீன் வச்சுருக்காங்க, என்ன வெரைட்டியில் வச்சுருக்காங்க அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க இப்போ நம்ம மீன் மார்க்கெட்டுக்கு போவோம். அன்புறவில் நம்ம இப்போ இங்கே வந்திருக்கோம்னா, ஒரு வேலை நிமித்தமாக நம்ம ரியாத் வந்தோம். ரியாத்தை வந்து நம்ம வாட்டில் தூங்கிட்டு இருந்தான்லான்னு, பட் விட மாட்டேன்ட்டான் நஃபீர். ஃபோன் அடித்து வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இப்போ ஒரு மீன் மார்க்கெட்டு வந்திருக்கோம். பட் இது வந்து மலையாளிகளால், நம்ம கேரளா நண்பர்களால் நடத்தக்கூடிய ஒரு மீன் மார்க்கெட்டு. உள்ளே போயிட்டு ஒரு ரவுண்டு பார்த்து வந்தோம். பட் வேறு லெவல் கூட்டமாக இருக்குது. இந்த மீன் வந்து தமாம்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து இறக்குறாங்களாம். என்னென்ன மீன் வச்சுருக்காங்க, என்ன வெளியில் வச்சுருக்காங்க, அப்படி உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. இதெல்லாம் அந்த ஆர்டர்களுக்காக ஒவ்வொரு இடத்துக்கும் பேர் போட்டு போய்கிட்டு இருக்கு. நம்ம நம்பலை அவர் சொன்னையில், பட் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இது முழுமையான இது தெரியுது. இது வந்து கனவா, சின்ன கனவா. இது வந்து இறால். அதே மாதிரி இது வந்து டூனா ஃபிஷ்ஷு, டூனா, சின்ன டூனா. பெரிய டூனா வச்சுருக்காங்க. அதே மாதிரி இதுவும் ஒரு ஆள் தான், சின்ன கொஞ்சம் மீடியம் சைஸ் ஆள். வாங்க இப்போ அப்படியே உள்ளே போய் காட்டுறேன். கடைக்குள்ளே கூட்டத்தை பாருங்கள். இதே கடை மாஷால்லா, வேறு லெவலில் கூட்டம் இருக்குது. உள்ளுக்குள்ளே என்னென்ன வேலை, என்னென்ன ப்ரைஸில் வச்சுருக்காங்க அப்படின்னு நான் உங்களுக்கு ஒன்றா காட்டுறேன். இப்போ நம்ம கடைக்குள்ளே வந்துட்டோம். கடைக்குள்ளே பார்த்தீங்களா கூட்டத்தை, மாஷால்லா வேறு லெவலில் இருக்க கூட்டம். நம்ம இப்போ கடையில் வந்து என்ட்ரன்ஸ்லேயே சில மீன்கள் வச்சுருக்காங்க. என்னென்ன மீன் காட்ட பாருங்கள். இது வச்சுருக்காங்க பாருங்கள். இது ஏதோ பாறைன்னு நினைக்கிறேன். பாறை மீன் மாதிரி இருக்குது. பொரிக்கிற மீன் இது. இது வந்து கேரளாவுடைய ஃபேவரெட்டு. இது பொரிக்கிற மீன். இதை தோலை உரிச்சிட்டு அப்படி பொரிப்பாங்க, நல்லாயிருக்கும். அதே மாதிரி அதை வச்சுக்காமாங்க. அதுதான் கிங் ஃபிஷ்ஷு, அதாவது நம்ம ஊரில் வஞ்சிரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கிங் ஃபிஷ் பாருங்கள், அது வந்து ரொம்ப டிமாண்டான ஐட்டம். இது ஏதோ ஆப்பிரிக்கன் கெளுத்தின்னு நினைக்கிறேன். இந்த கெளுத்தி மீன் எதுனா, இது நிறையா வந்து பங்களாதேஷ் சகோதரர்கள் இது வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஆப்பிரிக்கன் கெளுத்தி. இதுதான் பாறை. இது வந்து மஞ்சப்பாறை. நம்ம ஊரில் எல்லாருக்கும் தெரியும், இது மஞ்சப்பாறை. பட் இதெல்லாம் என்ன ரேட்டு அப்படின்னு நான் உங்களுக்கு ஒன்றா சொல்கிறேன். இது வந்து கடல் கெண்டை. இது கடல் கெண்டை. இது வந்து மாவொலி. இது வந்து மாவொலி. இது வந்து நம்ம ஊரில் வந்து முரல்னு சொல்லுவாங்க. பட் இது பச்சை முரல் கிடையாது. இது முரல்லே சின்ன முரல். இப்போ வந்து நம்ம கட்டிங் செக்ஷனில் நிற்கிறோம். கட்டிங் செக்ஷனில் பாருங்கள் எவ்வளோ பிஸியாக இருக்காங்கன்னா, இந்த கட்டிங் செக்ஷனில் 10 பேர் இன்னும் கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணுறது ஃப்ரீயா இல்லை காஸ்ட்டான்னு தெரியல. நான் உங்களுக்கு வீடியோ கடைசியில் சொல்கிறேன். அதே மாதிரி ஒவ்வொரு மீனுடைய ப்ரைஸும் நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன். ரியாத்தில் எங்கே இருக்குன்னு டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் கொடுக்குறேன், என்ன கடைன்னு சொல்கிறேன். இப்போ கட்டிங் செக்ஷனை பார்ப்போம் வாங்க. வாழை மீன் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது கையில் கட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக மிஷினில் தான் கட் பண்ணுவாங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கட் பண்ணுறாங்க. ஒரு கட்டிங்கில் 3 கட்டிங் செக்ஷன் இருக்குது மொத்தம். நண்டு வச்சுருக்காங்க பாருங்க, நண்டு வச்சுருக்காங்க. நம்ம நாட்டில் அதிகமாக கிடைக்காத ஒரு மீன் சாலமன் ஃபிஷ்ஷு. இது வந்து ரேட் ரொம்ப காஸ்ட்லி. இங்கே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இதனுடைய ப்ரைஸ் என்னென்னு கடைசியாக சொல்கிறேன். பட்டு சாலமன் மீன் உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப காஸ்ட்லி மீனும் கூட. இங்கே வந்ததில் பெரிய சைஸ் கிங் ஃபிஷ்ஷு ஏறத்தாழ ஒரு 25-30 கிலோ இருக்கும். இது வந்து 44 ரியாலாம் ஒரு கிலோ.
44 ரியாலாம். இது என்ன பேர்? பாரா. பாறை. முள்ளம்பாறை 12 ரியால். இது 8 ரியால். வங்கடா. இது இது 32. இது பாரா 10 ரியால். இது பாறை. கடுகப்பாறை 10 ரியால். 10 ரியாலுக்கு பாறை கிடைக்காது, பார்த்துக்கீங்க. பூரி கணம்பு, நாட்டில் கணம்பு. இது எத்தனை? 14 ரியால். இது வந்து பாப்புலேட்டு. இது 24 ரியால் உண்டு, 20 ரியால் உண்டு. இது 24 பாப்புலேட்டு. மாவொலிம்பாங்க கேரளாவில். 20 ரியால் வேற. இது வந்து 22 ரியாலாம். பட் நல்ல மீன் வந்து நல்லா கல் மாதிரி கிழங்கனா இருக்குது. இது வந்து ஏட்ட மீன், நிறையா 10 ரியால். இது யாரும் அதிகமாக விரும்புறது? தமிழ்நாடு எல்லாம் சாப்பிடும், எல்லாம். இது வந்து ஏட்ட 10 ரியால மீன். இது வாழை. இது எத்தனை? 14 ரியால். நம்ம கடற்கரையில் வாங்கினா கூட 20 ரியால். இது ஒரு பாறை மீன். இது இது ரபீவ் பாறையா, 16 ரியாலாம். பட் பாறையெல்லாம் நல்லா எல்லாமே மீன் பூரா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. இது வந்து கடலா? இது வந்து கடல் பிசா. இது வந்து 12 ரியால் கடம்பு. இது இது வந்து கோரை, பிளாக் கோரையா. இது எத்தனை? 12 ரியால். இது வந்து சீலா. சீலா ஃபிஷ். இது எத்தனை? 14. கிளி மீன். இது எத்தனை? 14. பட் செங்கனி 14 பார்த்துங்க. அதே மாதிரி ஜிலேபி. ஜிலேபியில் எவ்வளோ பெரிய ஜிலேபி பாருங்க, 20 ரியால். சின்ன ஜிலேபி வெறும் 6 ரியாலாம். இங்கே இது வந்து பெருசுக்கு நல்லா 20 ரியால் கொடுக்குறாங்க. இது மசரி. இது வந்து எகிப்திலேருந்து வருது. அருஸ். இது வந்து அருஸ் மீனா. இது எத்தனை பைசா? இது 25 ரியாலாம். பட் இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மீன், நல்லா இருக்கும் போல். ஒரு கிங்ஃபிஷ் ஒன்று, பெரிய மீன் ஒன்று வந்திருக்கு. ஏறத்தால இது 50 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் உயரத்துக்கு ஒரு மீன் சில்லர் தான். சில்லர் எடுத்துக்க 95 கிலோ அந்த மீன். ஏறத்தால 100 கிலோ. ஏன் உயரத்துக்கு இருக்காட்டியா? தூக்க முடியலப்பா. அல்ல, இதுதான் சால்மன் ஃபிஷ்ஷு. இது வந்து இம்போர்ட்டட். இங்கே 38. ஜெத்தாவில் ரொம்ப விலை கூடுதல். இது 45-50 இருக்கும். இப்போ 38 ரியால். பட் சாதாரண நம்ம ஊரில் கிடைக்காத மீன் இந்த மீன். சாவூர். இது வந்து சாவூர் அந்த மீன் பேர். சவுதி அதிகம் கிட்ட மீன். இது வந்து சவுதி மீனா, 20 ரியாலாம். இது நண்டு. நண்டு நண்டு 10 ரியாலாம். நண்டு 10 ரியால். ரால் எத்தனை? ரால் 14 ரியால். 10 ரியால். அதுவும் 10 ரியால். நான் சொன்ன சின்ன சிலேபி 6 ரியால். அவரைக்காட்டு 6 ரியால். ஐயில் அது எத்தனை? 10 ரியால். இது வந்து கனவா. இது எத்தனை? கனவா எத்தனை? 14 ரியால் கனவா. இது ஹந்தக் மீனா. இது என்ன ஸ்பெஷல்? இது என்ன ஸ்பெஷல்? பேசலாம் மீனா. இது சின்ன மத்தி. 6-7 ரியால் இந்த மத்தி. இது வந்து சவுதிக்காரங்க நிறையா விரும்பி சாப்பிடக்கூடிய மீன். ஆம்பூர். இது எத்தனை பைசா? பல ரேட் உண்டு. இங்கே இருக்கிறதுல நல்ல நிறைய வெரைட்டியான ஐட்டம் இருக்குது. இது ஆம்பூர் 20-30. இந்த மீனுடைய ப்ரைஸ் வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கும். டெய்லி டிஃபரன்ஸ் வரும். ஒரே ஃபிக்ஸ் கிடையாது, மார்க்கெட் ரேட்டை பொறுத்துனது. இவங்களுடைய மெயின் ஸ்டோரேஜ் மசாலா எப்படி கிளீனாக வச்சுருக்காங்க பாருங்க. இது வந்து உங்களோட மெயின் ஸ்டோரேஜ். இம்போர்ட்டட் பண்ணி இங்கே ஸ்டோர் பண்ணி டெய்லி ஃப்ரெஷ் மீன்கள் இங்கே வந்துட்டு இருக்கான். மச்சான் பேரை பேசிட்டு இருக்காரு மீனுக்கு. இது இது கடை எத்தனை வருஷமா இருக்கு? 30 வருஷம், 28 வருஷம், 30 வருஷம். 30 வருஷத்து கடை அந்த கடை. கேட்டுக்கோங்க. இது மீன் எங்க இருந்து வருது? இதெல்லாம் துபாய் வரும், துபாய் தம்மாம் வருது. வெளியில பாப்பீங்க ஏகப்பட்ட கண்டெய்னர் இறக்கிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட கண்டெய்னர் இறக்கிட்டு இருக்காங்க. பட் நம்ம வந்து ரியாத் கிடையாது, நம்ம ஜெத்தா. உங்களாம் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. உங்க பேரு?
എൻ്റെ പേര് ജുനൈദ്. ஜுனைதர் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு பேர் ஜுனைதர். இது எப்படி சிஸ்டம்னா பட் மீன் எடுத்துவாங்க, மீன் எடுத்து எடையை போட்டுவாங்க. எடை போடுறதுக்கு ஒரு ஆள் என்ன எடையோ அதை எடையை பின் பண்ணி அதுக்குள்ளே ஒரு சீட்டை போட்டு கட்டிங் செக்ஷன் போவோம். கட்டிங் செக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் பில்லிங் செக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் கேரி பேக் செக்ஷனு, இப்படி செக்ஷனாக பிரித்து வச்சு வேலை செய்கிறாங்க. பட் வேறு லெவலில் மீன் கடை இருக்குது. மீன் மார்க்கெட்டு போயிருக்கோம் ஜித்தாவில். ஆனால் மீன் கடைக்குன்னு இவ்வளோ பெரிய மீன் கடைக்குன்னு வந்தது இப்போ தான் ஃபஸ்ட் டைம். இது ஜும்மா ஆயிடுச்சு மட்டும்தானே இல்லை எல்லா ദിവസവും உண்டு? டைமிங் எப்படி? കാലയിൽ 5 മണി മുതൽ നൈറ്റിൽ 10 മണി വരെ. காலைல 5 நைட்டு 10 ஃபுல் டே. காலையில் 5 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரையும் ஃபுல் டே. பட் வெள்ளிக்கிழமை பயங்கர ரஸ்ஸு. மற்ற நாளில் வாங்கினா வெள்ளி சனி பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். காலையில் டெய்லி இருக்கும். டெய்லி மீன் வருது தம்மாம்லேருந்து. டெய்லி தம்மாம்லேருந்து மீன் வருதா. இந்த கடையினுடைய லொக்கேஷனை, கடை பேரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நமக்கு இந்த மீன் மார்க்கெட்டை அறிமுகப்படுத்துனது மிஸ்டர் விஜயகாந்த் தான். விஜயகாந்த், எப்படி இந்த மீன் மார்க்கெட் தெரியும்? எத்தனை வருஷமா உங்களுக்கு தெரியும்? நான் ஒரு 3 வருஷமா வந்துட்டு இருக்கேன் இந்த கடை. 3 வருஷமா வந்துட்டு இருக்கீங்க. எப்படி குவாலிட்டி? எல்லாம் சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எந்த சாதனம் இருந்தாலும் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நல்லா இருக்கும். மீன் எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா இருக்கும் சாப்பிட. எங்கேருந்து வர்றீங்க மீன் வாங்க? நான் மலாசிலேருந்து வர்றீங்க. சரி. இப்போ நீங்கள் இந்த வண்டியெல்லாம் பார்க்குறீங்கல்ல, இந்த வண்டியெல்லாம் தமாமு ஜிசானு, இங்கேருந்து மீன்கள் இங்கே வந்த வண்டிகள், இதெல்லாம் வந்த வண்டி இறங்குது. அதே மாதிரி இது வந்து இந்த கடையினுடைய வண்டி. இது இல்லாமல் இங்கேருந்து நிறையா ஹோட்டல்களுக்கு இந்த மீன் வந்து போகுது. நிறையா ஹோட்டலுக்கு, ஹோல்சேல் ஹோட்டலுக்கு இதெல்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கா பாருங்க. இதெல்லாம் ஆர்டரு. இதெல்லாம் இவங்க ஆர்டர். இந்த இது பூரா உங்களுக்கு ஹோட்டலுக்கு ஆர்டர் எடுத்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் பயங்கர பிஸி. நாங்கள் வந்தது கரெக்டாக 7 மணிக்கு வந்தோம், 7:30 மணிக்கு வந்தோம். ஆனால் இங்கே வந்து 6 மணிக்கே வந்தால் இன்னும் பயங்கர கூட்டமாக இருக்கும். அப்போ நாங்கள் நல்ல வேலை கரெக்டான நேரத்தில் வந்திருக்கோம். கண்டிப்பாக ரியாத்தில் உள்ளவங்களுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு நோ ப்ராப்ளம், தெரியாதவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு மீன் சாப்பிட்றவங்களுக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து அதிகபட்சமான அமௌண்ட்டே 40 ரியால் தான். விலை உயர்ந்த மீன் 40 ரியால் தான். வெளியில் 70 ரியால் 80 ரியால் விற்கிற மீன்லாம் இங்கே வெறும் 40 ரியால் 30 ரியால் கொடுக்குறாங்க. நீங்கள் இங்கே பணி செய்றீங்களா? ഞാൻ ജോലിയാണ്. என்ன ஜோலிங்க? ഞാൻ മീനൊക്കെ ചെക്ക് ചെയ്ത് കയറ്റി വിടാം. இதெல்லாம் ஹோல்சேல் போகிற இடம். ഹോൾസെയിൽ எல்லா ஹோட்டலுக்கும் போதா? ഹോട്ടല്, മീൻ കടകൾ, மீன் கடைகளுக்கே இங்கே இருந்தால் போகுது. കാരെ ഗുഡ് ബ്ലോഗർ, ഗുഡ് വീഡിയോ യൂട്യൂബ് ചാനൽ എല്ലാവരും സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക. വീഡിയോ എല്ലാവരും കാണുക, സപ്പോർട്ട് ചെയ്യുക. 3 மீன் வாங்கிருக்கோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஒர்க் டைம் வர்றாங்க. நாங்கள் இப்போ தான் முதல் தடவை வந்ததுனால எப்படின்னு பார்த்துக்கிட்டு நெக்ஸ்ட் வாங்கிக்கிறோம். எவ்வளோக்கு வாங்கினீங்க மொத்தம் மீனை? மொத்தம் 70, 90 ரூபாய் வாங்கிருக்கு. எத்தனை கிலோ ஆச்சு? 5 கிலோ ஆச்சு. பாறை ஃபுட் விளாகர் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. மேலும் மேலும் நிறைய வெரைட்டியான வீடியோக்களை கொடுக்க நான் முயற்சி பண்ணுறேன். ஓகே, பாய்.